ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனித மனம் இருக்குது இல்லைங்களா? அதாவது உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரும் மனிதர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணாது. நம்ம மனசு வந்து நாம் பண்ண தப்பை நம்மளால் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதை சரிதான் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்த அதை நமக்கு நாமே ஆர்டர் போடுவோம். இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசுக்கு அது தப்புன்னு தெரியும். ஆனால் அந்த தப்பு ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கில் கூட நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் அந்த சைக்காலஜியில் வந்து நிறைய எஃபெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காத்தால உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் விஷயம் சென்ட் பண்ணி, அதாவது உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க சிஸ்டமை. ஸோ இது நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் ஆச்சு, லிட்டில் பிட். அது நல்லா ரிகவர் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த ஏரியாலாம் புக் பண்ணிவிடுவோம் போட்டாங்க. ஆல்மோஸ்ட் நேரத்தில் வந்து வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த முழு ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு என்ன கிடைச்சது சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மனித மனம் என்ன நினைக்குதுன்னா, சரி மார்க்கெட் வந்து மேலே போச்சு, சின்னதாக புல் பேக் வந்து இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு போவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது சார், இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் லைன் இது எக்ஸாக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சாச்சு, பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலான்னு. இப்போ இந்த இடத்துல க்ளோசிங் இவங்க பார்க்க சொல்ல இந்த கேண்டில் வந்து சாலிட் க்ரீனாக தெரிஞ்சு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிற மாதிரி தெரிஞ்சு. அப்போது இதுக்கு மேலே போனால் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்றது ப்ரொசீஜர் இல்லைங்களா? சரி, ஓகே. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல மேலே காமிச்ச கேண்டில் இவர் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு குச்சி மாதிரி ஷேடோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. இந்த மாதிரி ரிட்டர்ன் கீழே வந்துடுது. கீழே வந்ததுக்கப்புறம் இவர் லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா? லாஸ்ட்டில் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் என்னவோ அந்த ஸ்விங்கை ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகணும். இங்கேயே எக்ஸிட் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் கீழே போகணும் ப்ரெடிக்ஷன் பண்ணுது, எக்ஸிட் ஆகணும். ஆனால் இந்த எக்ஸிட் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க, ஸ்டில் ஹோல்டிங்கில் இருப்பாங்க. அதாவது லாஸை ஏற்றுக்குவாங்க. அதாவது ஏற்றுக்கு மீன் அந்த லாஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க, இன்னும் பார்க்கலாம். ஏன்னா இவங்க நினச்சிட்டாங்க மேலே வந்து என்ட்ரி எடுத்துட்டாங்க. இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாது பண்ணாங்களோ சரி, நான் சொல்கிறேன் ஓகே, உங்கள் கணிப்பு தான் தெரிஞ்சே பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க இப்போது? இல்லை நான் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுவேன் அப்படின்றது தப்பு இல்லைங்களா? இந்த சின்ன கரெக்ஷன் பண்ணிங்க. இந்த மாதிரி குட்டி கரெக்ஷனை சரிப்படுத்திக்கிட்டே போதும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி உங்களோட லைக்ஸை தெரிவிங்க. சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.